சென்னையில் உள்ள தங்கும் விடுதிகள் ஒவ்வொன்றும் காவல்துறையினரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி முறையாகத்தான் இயங்குகின்றனவா என்ற சந்தேகத்தை அண்மை காலமாக நிகழும் சில மோசமான சம்பவங்கள் பறைசாற்றி வருகின்றது. பாரிமுனையில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் பெண் ஒருவர் சிறை வைக்கப்பட்ட சம்பவத்தின் தொடர்ச்சியாக திருவல்லிக்கேணியில் உள்ள தங்கும் விடுதியில் ஜவுளிக்கடை அதிபர் 3 நாட்களாக அடைத்து வைத்து சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னைக்கு எப்படி வந்தார், இங்கு என்ன நடந்தது என்பது குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை திருவல்லிக்கேணி வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வரும் பலருக்கு அடைக்கலமாய் நூற்றுக்கணக்கான தங்கும் விடுதிகள் இங்கு உள்ளன. இங்கு வைத்துத்தான் அந்த கொலை நடுங்கும் சம்பவம் அரங்கேறியதாக சொல்லப்படுகிறது. சென்னையை சேர்ந்த காலித் என்பவருக்கு 1 வருடத்திற்கு முன்பாக ராஜஸ்தானை சேர்ந்த பர்மான் என்பவர் முகநூல் மூலம் அறிமுகமாகியுள்ளார். முகநூல் நட்பு சாட்டிங்கில் தொடர்ந்ததால் தான் வேலையில்லாமல் இருப்பதாக கூறிய காலித்தை தன்னை பார்க்க வருமாறு ராஜஸ்தானுக்கு அழைத்துள்ளார் பர்மான். அங்கு சென்ற காலித்துக்கு இருக்க இடம் கொடுத்து நல்ல சம்பளத்துடன் வேலையும் கொடுத்துள்ளார். சில மாதங்களில் உடல்நல கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் ஊருக்கு திரும்பியுள்ளார் காலித். அதன் பின்னரும் முகநூல் மூலம் இருவரும் நண்பர்களாக தொடர்ந்துள்ளனர். இந்த நிலையில் பர்மானின் சகோதரி உடல்நல குறைவால் திடீரென உயிரிழந்ததால் பர்மான் மன ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். சகோதரியின் நினைவாக இருந்த பர்மானால் தனது ஜவுளி வியாபாரத்தில் கூட கவனம் செலுத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை சென்னை வந்து மனதை ரிலாக்ஸ் செய்து செல்லும்படி கூறி காலித் சென்னைக்கு அழைத்துள்ளார். தனது முகநூல் நண்பர் ஆசையுடன் அழைப்பதை ஏற்று கடந்த 18ஆம் தேதி விமானம் மூலம் சென்னைக்கு வந்துள்ளார் ஜவுளிக்கடை அதிபர் பர்மான். அவரை விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்று திருவல்லிக்கேணி CNK சாலையில் உள்ள லாட்ஜ் ஒன்றில் அறையெடுத்து தங்க வைத்துள்ளார் காலித். அங்கு பர்மானுக்கு நடந்த ஒவ்வொன்றும் அதிர்ச்சியளிக்கக்கூடியவை. தங்கையை பறிகொடுத்து தவித்த ஜவுளிக்கடை அதிபர் ஆறுதல் தேடி சென்னைக்கு வந்தார். வந்தவரை வரவேற்று உபசரித்த முகநூல் நண்பர் அவருக்கு கொடுத்த அடுத்தடுத்த சர்ப்ரைஸுகள் ஏராளம். போலீசாரால் இப்படி ஒரு சம்பவம் தனக்கு நடக்கும் என்று கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் அந்த ஜவுளிக்கடை அதிபர். 19ஆம் தேதி பல முறை பர்மானின் அறைக்கு வந்து உடன் இருந்து அவரை கவனித்துக் கொண்ட காலித் தான் மீண்டும் நாளை காலை வருகிறேன், சென்னையை சுற்றி பார்க்கலாம் என்று கூறிவிட்டு சென்றார். இந்த நிலையில் வெளியில் செல்லும் ஆவலில் 20ஆம் தேதி காலை பர்மான் புறப்பட்டுக் கொண்டிருந்த போது அறை கதவை தட்டிய 4 பேர் தங்களை போலீஸ் என்று கூறி அவரது அறைக்குள் புகுந்து காலித் எங்கே என்று கேட்டனர். காலித் ஒரு பெண்ணை கொலை செய்துவிட்டு தப்பி வந்திருப்பதாகவும் அவனை தேடி வந்திருப்பதாகவும் கூறினர். காலித் வருவதாக சொல்லியிருப்பதாக பர்மான் சொன்னதால் அந்த 4 பேரும் அந்த அறையில் காத்திருந்தனர். நேரம் செல்ல செல்ல காலித் வர தாமதமானதால் முதலில் காலித் எங்கே என கேட்டு அவரை அடித்து உதைத்தனர். கொலைக்காரனான காலித்துக்கு உடந்தையாக இருந்ததாக உன்னையும் கைது செய்வோம் என்று அவரை மிரட்டி தாக்கினர். உன்னை கைது செய்யாமல் வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டுமானால் 5 லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறி மிரட்டி உள்ளனர். அங்கிருந்து தப்பியோட முயன்றதால் அவரது ஆடைகளை களைந்து அவரது கை கால்களை கட்டி போட்டு கடுமையாக சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது.
2 நாட்களாக பர்மானை அவர்கள் அடித்து துன்புறுத்தி வந்த நிலையில் 21ஆம் தேதி பர்மான் சென்னை வந்திருக்கும் தகவல் அறிந்து சென்னையில் தங்கி வேலை பார்த்து வரும் அவரது நண்பர் முனாஜர் அவர் தங்கியிருந்த அறைக்கு சென்றுள்ளார். கதவை லேசாக திறந்து யார் என கேட்டபோது பர்மானின் ஊர்க்காரர் எனவும் நண்பர் கூறிய நிலையில் உள்ளே அழைத்திருக்கிறார்கள். உள்ளே சென்ற நிலையில் தனது நண்பன் பர்மான் கை கால்கள் கட்டப்பட்டு உடம்பில் இரத்த காயங்களோடு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். அதற்குள்ளாக அவரையும் பிடித்து வெளுத்து எடுத்ததாக கூறப்படுகிறது. அவரிடம் இருந்து ஜிபே மூலம் 6000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு இதனை வெளியில் சொல்லக்கூடாது என்று கடுமையாக மிரட்டி விரட்டி உள்ளனர். தன்னையும் தனது நண்பனையும் தாக்கிய கும்பல் போலீஸ் என கூறிய போதும் தான் தப்பித்தோம் என நினைக்காமல் தனது நண்பனையும் காப்பாற்ற வேண்டும் என நினைத்து உண்மையில் இவர்கள் நிஜ போலீஸ்தானா என சந்தேகத்தோடு தப்பி ஓடிய முனாஜர் இது குறித்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இத்தனை கொடூர தாக்குதலுக்கு முழுமுதற் காரணம் என்ன? ஜவுளிக்கடை அதிபரை தாக்கிய அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் யார்? இவர்களை ஒருங்கிணைத்தது யார்? இவர்களின் பின்னணியில் ஒளிந்திருந்து கண்ணாமூச்சி ஆடிய களவாணி யார்? போலீஸ் விசாரணையில் அம்பலமான உண்மை என்ன? சம்பந்தப்பட்ட லாட்ஜுக்கு சென்ற திருவல்லிக்கேணி போலீசாரிடம் தாங்கள் போலீஸ் அல்ல, போலீஸ் இன்ஃபார்மர்கள் என்றும் பர்மானையும் அவனது நண்பனையும் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் என்றும் அந்த கும்பல் கூறியது. அவர்கள் கூறியது பொய் என்று கண்டுபிடித்த நிஜ போலீசார் முதலில் அங்கு சித்திரவதை செய்யப்பட்ட ஜவுளிக்கடை அதிபர் பர்மானை மீட்டனர். போலீஸ் என்று கூறி பணப்பறிப்பில் ஈடுபட்ட சையது ஃபசுல்லா அகமது, இர்ஃபான் பாஷா, யுவராஜ் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். மேலும் ஒருவர் அங்கிருந்து தப்பினார். 3 பேரிடம் நடத்திய விசாரணையில் இந்த சித்திரவதை சம்பவத்திற்கு மூல காரணமாக இருந்ததே பர்மானை சென்னைக்கு ஆசையாக அழைத்த நண்பர் முகமது காலித் என்பது தெரிய வந்ததால் அவனையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் காலித் போட்டு கொடுத்த திடுக்கிடும் பணப்பறிப்பு திட்டம் அம்பலமானது. ராஜஸ்தானில் பாம்பே கலெக்ஷன் என்ற பெயரில் பெரிய அளவில் துணிக்கடை நடத்தி வரும் பர்மான் துணி வியாபாரம் குறித்த தகவல்களை அடிக்கடி முகநூலில் பதிவிட்டு வந்துள்ளார். அதனை பார்த்து அவரிடம் நிறைய பணம் இருக்கலாம் என்று எண்ணி முகமது காலித் அவரோடு முகநூலில் நட்பை ஏற்படுத்தி உள்ளான். பின்னர் தொழில் ரீதியாக சென்னை வரும்போது காலித்தை சந்தித்து நட்பு பாராட்டி உள்ளான். அப்பொழுது தனக்கு நிரந்தர வேலையில்லை என கூறியதை அடுத்து அவரை ராஜஸ்தானுக்கு வரவழைத்து தனது கடையிலேயே வேலைக்கு பணியில் அமர்த்தி உள்ளார். அப்போது பர்மானிடம் அதிக பணம் இருப்பதை அறிந்து கொண்ட காலித் நண்பர்களோடு சேர்ந்து பணம் பறிக்க திட்டமிட்டு ஊருக்கு திரும்பி வந்துள்ளான். தங்கையின் இறப்பால் துக்கத்தில் வாடியதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு அவருக்கு ஆறுதல் கூறுவது போல நடித்து சென்னைக்கு வரவழைத்து பணம் பறிக்க திட்டமிட்டதும் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்டவர்களில் யுவராஜ் சினிமாவில் குரூப் டான்சராகவும் சையது ஃபயசல் சினிமா கலை இயக்குநராக பணியாற்றியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்களில் சையது என்பவன்தான் போலீஸ் என கூறி பர்மானை அதிக அளவில் தாக்கியது தெரிய வந்துள்ளது. இந்த 4 பேரில் காலித் போலீசார் பிடியில் இருந்து தப்பியோடும் போது கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் அவனுக்கு மனித நேயத்துடன் மாவு கட்டு போடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வீட்டின் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நட்பு பாராட்டுவதை விட்டு முகநூலிலும் இன்ஸ்டாகிராமிலும் நட்புகளை தேடுவோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். முன்பின் தெரியாத நபர்களை அவர்கள் பதிவிடும் போஸ்டை பார்த்து முழுமையாக நம்பி பணத்தை கொடுப்பதும்
சந்திக்க ஊர் விட்டு ஊர் செல்வதும் பாதுகாப்பாக இருக்காது என்று எச்சரிக்கின்றனர் காவல்துறையினர். பொழுதை கழிக்க கூடும் இடத்தில் பொறுப்பானவர்களை தேடினால் எப்படி கிடைப்பார்கள்? கூடா நட்பை தேடிச் சென்றாலும் குற்றம் கேடு தரும்.